Hi everyone, welcome to VLearn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸோட எக்ஸாம்பிள் சம் 1.13 தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் 1.13 பாருங்க. எக்ஸாம்பிள் 1.13ல ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதை ரெடியூஸ் பண்ணணுமா? எப்படி ரெடியூஸ் பண்ணணுமா? டு ரோ எக்லான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணுமா? எப்படி ரோ எக்லான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்றது? இங்க வந்து நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம லெட் ஏன்னு போட்டுக்கலாம். லெட் ஏ மேட்ரிக்ஸ் 3 -1 2 -6 2 4 -3 1 2 இப்படி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்றேன், இங்க வந்து ரோ எக்லான் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம ரோ மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறோம், காலமா கன்சிடர் பண்ண போறது கிடையாது. பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், ரோ 2 செகண்ட் ரோ வந்து என்ன பண்ண போறேன், செகண்ட் ரோ -2 ஃபர்ஸ்ட் ரோ. நான் ஏன் இது பண்ண போறேன்னா, எனக்கு வந்து இங்க செகண்ட் ரோல 0 வரணும். எப்படியா நான் அதை 0 மேட்ரிக்ஸா மாத்தணும். அதுக்காக நான் என்ன பண்றேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதை 0வா மாத்துறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு பண்ண போறேன். R3 தேர்ட் ரோ நான் என்ன பண்றேன், தேர்ட் ரோ பிளஸ் ஃபர்ஸ்ட் ரோ. தேர்ட் ரோ வந்து நான் ஃபர்ஸ்ட் ரோவோட ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது எனக்கு இங்க 0 வரும். நான் எப்படி அதை கண்டுபிடிக்கிறேன்னா, இப்ப இங்க 3 + 3 இருக்கு, இங்க -3 இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0 வருதா? அப்ப இந்த ரோல தானே அந்த 3 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து நம்ம லாஸ்ட் ரோட சப்ராக்ட் பண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட்ல இங்க இருக்கிற இந்த இடத்துல இந்த பிளேஸ்ல எனக்கு 0 கிடைக்குமா? அப்ப எனக்கு அப்படியே லாஸ்ட் ரோ 0 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க -1 இங்க +1 0 கிடைக்குமா? அப்ப இங்க ரெண்டு இடத்துல எனக்கு 0 கிடைக்குது. அதனால நான் தேர்ட் ரோவை ஃபர்ஸ்ட் ரோவோட ஆட் பண்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றேன், செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, செகண்ட் ரோவை என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரோவோட 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணதை நான் ஃபர்ஸ்ட் ரோவோட செகண்ட் ரோவோட மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? செகண்ட் ரோவோட சப்ராக்ட் பண்றேன். சப்ராக்ட் பண்ண எனக்கு ஒரு புதுசா ஒண்ணு கிடைக்குது. பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம R3 கண்டுபிடிக்கணும், R2 கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா R3 ரோ 3 எது? இதான ரோ 3, இதான் ரோ. கரெக்டா? ரோ 3 -1 1 2. இது கூட நான் என்ன பண்றேன், ரோ 1 ஆட் பண்றேன் 2. ஓகேவா? இந்த மாதிரி நான் ரோ 1 இது கூட ஆட் பண்றேன். அப்ப -3 + 3 வந்து 0 வந்துருச்சு. -1 -1 வந்து எனக்கு 0 வந்துருச்சு. அதுக்கப்புறமா 2 எனக்கு வந்து 4 கிடைச்சிருச்சு. ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்றேன், R3 = 3 -1 2. ஓகேவா? இங்க நான் தேர்ட் ரோ தானே பண்ணேன், அந்த இடத்துல 0 0 4 போட்டுக்கிறேன். இப்போ நம்ம R2 பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், R1 2ஆல மல்டிப்ளை பண்ண போறேன், R2 2ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். பண்ணலாமா? பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, இங்க 3 2 × 3 -1 2 இதான் ஃபர்ஸ்ட் ரோ. ஓகேவா? நான் என்ன பண்றேன், 2ஆல மல்டிப்ளை பண்றேன். பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, 6 -2 4. இந்த மாதிரி எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது ஃபர்ஸ்ட் ரோ. ஓகேவா? இது R2 R1. ஓகேவா? இப்போ என்ன பண்றேன், இதை வந்து R2ஓட சப்ராக்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா R2 ஃபர்ஸ்ட்ல போட்டுக்கணும். R2 என்னது, R2 வந்து -6 2 4 -6 2 4. ஓகேவா? இது R2வா? இப்போ என்ன பண்றேன், R2ஓட இந்த 2R1 சப்ராக்ட் பண்றேன். 2R1 சப்ராக்ட் பண்ணும். பண்ண என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. சப்ராக்ட்னா நான் எல்லா இடத்துலயும் உள்ள சைன் எடுத்து வந்துடுறேன். -6 சாரி சப்ராக்ட் பண்ணல, நான் ஆட் பண்றேன். ஓகேவா? சப்ராக்ட் பண்ணல, நான் ஆட் பண்றேன். ஓகேவா? R2 + 2R1 ஆட் பண்றேன். நார்மலா அடிஷன் பண்றேன். அடிஷன் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது பாருங்க. அடிஷன் பண்றேன். அடிஷன் பண்ணா இங்க வந்து நம்ம 2R1 என்ன கண்டுபிடிச்சோம், 6 -2 4 கண்டுபிடிச்சோமா? அப்ப எனக்கு இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்க போகுது, -6 + 6 0 ஆயிடும்.
பிளஸ் 2 மைனஸ் 2 0 ஆயிடும், 4 4 8 ஆயிடும். ஓகேவா? அப்ப எனக்கு 0 0 8 கிடைக்குதா? ஓகேவா? 3 minus 1 2 0 0 8 0 0 4. நான் இப்ப அந்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன்னா R3 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 மைனஸ் 1/2 R2 பண்ண போறேன். இது நான் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா லாஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாவே 0 ஆயிடும். நான் என்ன பண்ண போறேன்னா R2 வந்து 2 ஆல் டிவைட் பண்ணி அதை நான் R3ல சப்ராக்ட் பண்ண போறேன். அப்ப R2 2 ஆல் டிவைட் பண்ணி என்ன நடக்கும், 8/2 4 கிடைக்குமா? அப்ப 0 0 4 இருக்கும், இங்க 0 0 4 இருக்கும். நான் அதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 4 minus 4 0 கிடைச்சிருமா? அதான் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா R3 வந்து 0 0 4, ஓகேவா? அப்புறம் R2 வந்து 2 ஆல் டிவைட் பண்றேன், அதனால 4 ஆயிடுச்சு. நான் சப்ராக்ட் பண்றேன், சப்ராக்ட் பண்ண 0 0 4 கிடைச்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா R3 எனக்கு என்ன கிடைக்குது பாருங்க, 3 2 0 0 8 0 0 0 கிடைச்சிருச்சு. ஏன்னா நான் 0 வர வச்சுட்டேன். எவ்வளவு என்னால் சிம்பிளா அந்த ஃபார்ம் வர வைக்க முடியுமோ அவ்வளவு சிம்பிளா வர வைக்கிறேன். ஓகேவா? இப்ப அடுத்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ரோ 2 இருக்கு இல்லையா, ரோ 2 வந்து டிவைடட் பை 2 பண்ண போறேன். ரோ 2 வந்து டிவைடட் பை 8 பண்ண போறேன். அப்பதான் எனக்கு என்ன வரும், 0 ஃபார்ம் வரும். டிவைடட் பை 8 பண்ண போறேன், அதனால எனக்கு 1 எப்படியாவது சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா ஆக்க போறேன். அவ்வளவுதான். சிம்பிளா ஆக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன். பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் எனக்கு எப்படி வர போகுதுன்னா 3 minus 1 2 0 0 8 0 இங்க 0 0 8 இருக்கு இல்லையா, இந்த 8 வந்து என்ன ஆயிடும், 1 ஆயிடும். ஏன்னா 8/8 நான் பண்றேன், அதனால எனக்கு 1 ஆயிடும். அதுக்கப்புறமா 0 0 0. ஓகேவா? இதுவும் ரோ எக்லான் ஃபார்ம் தான், இதுவும் ரோ எக்லான் ஃபார்ம் தான். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் வந்துச்சு, இதான் ரோ எக்லான் ஃபார்ம். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்திருக்கு, இது ரோ எக்லான் ஃபார்ம். ஓகேவா? அதனால நம்மளுக்கு இது ரெண்டுமே ஒரே ஃபார்ம் தான். ஆனா ரெண்டு ரோ எக்லான் ஃபார்மும் சேமா இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நாட் ஈக்குவல். ஏன்னா இதுல 8 இருக்கு, இந்த 1 இருக்கு. ஓகேவா? இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம், ரோ எக்லான் ஃபார்ம் கிடைச்சிருச்சு. therefore sum over. ஓகேவா? ஓகே, இப்போ இவ்வளவுதான் இந்த 1.13 sum. Thank you.